ஹலோ மகளே, நம்ம கோவப்படும் போதோ இல்ல அழுகும் போதோ எதுக்கு நம்ம கண்ணு செவக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தண்ணியில கள்ள தூக்கி போடும் போது எதுக்கு இப்படி ரவுண்ட் ரவுண்டா அலை வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் கூட விடுங்க, ரோட் வேஸ்ல எண்ணெய் கொட்டி இருக்கிற இடத்துல எல்லாம் மழை பெய்யும் போது எதுக்கு இப்படி டிஃபரெண்ட் கலர்ஸ் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு விஷயம் தெரியாம அடிச்சா சொல்றான். வெல்கம் டு ஃபேட்டி ஃபேக்ட்ஸ் மக்களே. நான் முன்னாடி சொன்னது மட்டும் இல்லாம பனிச்சறுக்கு பண்றவங்க எல்லாம் எதுக்கு கருப்பு கண்ணாடி யூஸ் பண்றாங்க, ஹாஸ்பிட்டல்ல நம்ம எடுக்கிற எக்ஸ்ரேக்கும் இசிஜி ஸ்கேனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, மோட்டார் பைக்ஸ்ல 100cc 150cc 350ccன்னு எதுக்கு இவ்வளவு வேரியேஷன்ஸ் இருக்கு, ராக்கெட் போகிற ஸ்பீடையும் ஹைட்டையும் போலவே ஏரோப்ளேனாலையும் போக முடியுமா, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ கண்டென்ட் குள்ள போகலாம். ஃபேக்ட் நம்பர் 1, நம்ம அழுகும் போதோ இல்ல கோவப்படும் போதோ நம்ம கண்ணு எதுக்கு செவக்குது? சிம்பிளான விஷயம் தாங்க. அட்ரினலின் நம்ம ரத்தத்துல கலந்துருச்சு. சரி, அட்ரினலின் என்ன? அட்ரினலின் அப்படின்றது ஒரு ஹார்மோன். இத எமர்ஜென்சி ஹார்மோன் சொல்லுவாங்க. நம்ம சைக்காலஜிக்கலா கோவப்படும் போதோ ஆச்சரியப்படும் போதோ பயப்படும் போதோ இந்த எமர்ஜென்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்ரினலின் நம்ம உடம்புல சுரக்குது. இந்த அட்ரினலின் ஹார்மோன் ரத்தத்துல கலந்து நம்ம ஹார்ட் பீட்டை அதிகப்படுத்துது. நம்ம ஹார்ட் ஃபாஸ்டா ஃபங்க்ஷன் ஆகிறதுனால நம்மளுடைய உடம்புல இருக்கிற எல்லா இடத்துக்கும் ரத்தத்தை ஃபாஸ்டா சப்ளை பண்ணுது. அப்படி சப்ளை ஆகிற ரத்தம் பிளட் வெசல்ஸ், அதாவது நம்மளுடைய ரத்த நாளங்கள்ல டிராவல் ஆகுது. இந்த பிளட் வெசல்ஸ் நம்ம உடம்புல எல்லா இடத்துலயும் இருக்குங்க. ஆனா நம்ம கண்ணுல மட்டும்தான் இந்த பிளட் வெசல்ஸ் விசிபிளா நமக்கு தெரியுது. அவ்வளவுதாங்க மேட்டர். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஒரு ஹை எமோஷனுக்கு போகும்போது அட்ரினலின் ஹார்ட் மூலமா பிளட் அதிகமா பம்ப் பண்ண வைக்குது. அந்த ரத்தம் எல்லாம் நம்மளுடைய ரத்த நாளங்கள் வழியா டிராவல் ஆகுது. அந்த ரத்த நாளங்கள் நம்மளுடைய கண்கள்ல விசிபிளா நம்மளுக்கு தெரியறனால அந்த சிவப்பான தோற்றம் உண்டாகுது. ஃபேக்ட் நம்பர் 2, தண்ணியில கள்ள தூக்கி போடும்போது எதுக்கு இப்படி ரவுண்ட் ரவுண்டா அலைகள் வருது? சமமா இருக்கிற தண்ணியில நீங்க கல்லையோ இல்ல வேற ஒரு பொருளையோ தூக்கி போட்டீங்கன்னா அந்த தண்ணியில ஏற்படுற அழுத்தம் தண்ணிய கீழே இறங்க வைக்குது. தண்ணி திரும்பியும் பழைய நிலைக்கே வரணும்ன்றதுனால தனக்கு வந்த அழுத்தத்தை பக்கத்துல கடத்துது, அதாவது பாஸ் பண்ணி விடுது. அப்படி பாஸ் பண்றதுனாலதான் அந்த கல்லை எரிஞ்ச இடத்துல இருந்து சுத்தி அழகான வளையம் போல அலைகள் வருது. ஃபேக்ட் நம்பர் 3, ஆயில் கொட்டி இருக்கிற ரோட்ல மழை பெய்யும் போது ஏன் இப்படி ரெயின்போ மாதிரி நிறைய கலர்ஸ் தெரியுது? ஸ்கூல்ல ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் படிச்சிருக்கீங்களா? அதே பிரின்சிபல் தாங்க இங்கேயும். தண்ணியை விட எண்ணெய்க்கு டென்சிட்டி ரொம்பவே கம்மி. சோ மழை பெய்யும் போது தண்ணி கீழே போயிரும், ஆயில் மேல வந்துரும். அப்படி மேல வந்த ஆயில்ல லைட் ரேஸ் படும்போது, அதாவது சூரிய ஒளி படும்போது சில லைட் ரேஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிரும், அதாவது லைட் ஆயில்ல பட்டு வெளியே வந்துரும். ஆனா ஒரு சில நேரத்துல இந்த லைட் ரேஸ் ஆயில்ல பட்டு ரீஃப்ராக்ட் ஆயிரும், அதாவது சூரிய ஒளி ஆயில்ல பட்டு ஊடுருவி போயிரும். அப்படி ஊடுருவி போறனாலதான் நம்ம கண்களுக்கு இந்த மாதிரியான டிஃபரெண்ட் கலர்ஸ் விசிபிளா தெரியுது. ஃபேக்ட் நம்பர் 4, ஸ்னோ ரைடிங், அதாவது பனிச்சறுக்கு பண்றவங்க எல்லாம் ஏன் எப்பவுமே கருப்பு கண்ணாடி போட்டிருக்காங்க? ஏன்னா பனி பிரதேசங்கள்ல எல்லா இடத்துலயும் பனிக்கட்டிகளா இருக்கிறதுனால சூரிய வெளிச்சம் பனிக்கட்டிகள்ல பட்டு நம்ம கண்ணுக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது நம்ம கண்களுக்கு பல பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. நம்ம கண் பார்வையை கூட இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காரணத்தினாலதான் பனிச்சறுக்கு பண்றவங்க எல்லாத்துக்குமே கருப்பு கண்ணாடி போடணும்னு ரூல்ஸ் இருக்கு. இதே பாதிப்பு உப்பளங்கள்ல இருந்து உப்பு எடுக்கிற பணியாளர்களுக்கும் இருக்கு. அதுக்கு காரணமும் நான் பனிச்சறுக்கு சொன்னேன் இல்லையா, அதே காரணம் தான். என்ன வித்தியாசம்னா, அது விளையாட்டு, இது தொழில். என்னவா இருந்தாலும் சரி, இவங்களுக்கும் கருப்பு கண்ணாடி போடாம இருந்தா கண்டிப்பா கண் பார்வையில நிறைய தீங்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபேக்ட் நம்பர் 5, ஹாஸ்பிட்டல்ல நம்மள ஸ்கேன் எடுக்கிறதுக்கும் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? எக்ஸ்ரே மூலமா நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகள், நுரையீரல், கல்லீரல், இதயம், இரைப்பை, சிறுநீரகம், ஏன் கருவில இருக்கிற சிசுவை கூட நம்மளால பார்க்க முடியுது. ஆனாலும் இந்த எக்ஸ்ரே மூலமா நம்மளுடைய உறுப்புகளுடைய போட்டோஸை தான் பார்க்க முடியுமே தவிர அதனுடைய நிலைய தெரிஞ்சுக்கவே முடியாது, அதாவது அதனுடைய கண்டிஷனை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. இதேது இந்த இசிஜி ஸ்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது மூலமா நம்மளுடைய உடம்புல இருக்கிற எந்த பார்ட்டா இருந்தாலும் சரி அதை எந்த ஆங்கிள் வேணாலும் நம்மளால எக்ஸாமின் பண்ண முடியும். எக்ஸ்ரேல எப்பயுமே நம்ம பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும். பட்
ஸ்கேன் அப்படி கிடையாது. நம்ம இங்க ஸ்கேன் பண்ணிக்கிட்டே மானிட்டர்ல ரிசல்ட்ட பார்க்க முடியும். இவ்ளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கறனால தான் இந்த இசிஜி ஸ்கேனுக்கு இவ்ளோ அதிகமா சார்ஜ் பண்றாங்க. இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு ஸ்கேனோ இல்ல எக்ஸ்ரேவோ ஹாஸ்பிடல்ல எடுத்த அனுபவம் இருந்ததுன்னா அதுக்கு மொத்தமா எவ்வளவு செலவாச்சுன்னு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஃபேக்ட் நம்பர் 6. மோட்டார் பைக்ஸ்லாம் 100cc, 150cc, 350ccன்னு ஏன் இவ்ளோ வேரியேஷன்ஸ் வச்சிருக்காங்க? இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? மோட்டார் பைக்ஸ் எல்லாமே பெட்ரோல் ஆர் டீசல ஆக்சிஜன் வச்சு பர்ன் பண்ணி அதுல வர்ற எனர்ஜியை வச்சுதான் வண்டிய மூவ் பண்ண வைக்குது. மோட்டார் பைக்ஸ்ல இருக்கிற என்ஜின் சிலிண்டருடைய ஃபாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ பொறுத்து தான் சிசின்னு சொல்லக்கூடிய கியூபிக் சென்டிமீட்டர்ஸ் பிரிக்கப்படுது. சோ இந்த இன்ஜின்ல பெட்ரோலோ இல்ல டீசலோ உள்ள போய் ஆக்சிஜன் மூலமா பர்ன் ஆகுற ப்ராசஸ் ஸ்பீடா இருந்தா சிசியும் அதிகமா இருக்கும். இதேது இந்த ப்ராசஸ் மாடரேட்டா இருந்தா சிசியும் கம்மியா இருக்கும். யாராவது மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இத பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பாயிண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். ஃபேக்ட் நம்பர் 7. ராக்கெட் அளவுக்கு ஏரோப்ளேன் ஏன் ஹைட்டாவும் ஃபாஸ்டாவும் போக மாட்டேங்குது? இதுக்கு காரணம் ராக்கெட் அதனுடைய ஃபியூவலை பர்ன் பண்ணி அதனுடைய வேஸ்ட் மேட்டர்ஸ ஃபாஸ்டா வெளியே தள்ளுறதுனாலதான். யாராச்சும் ராக்கெட் டேக் ஆஃப் ஆன இடத்த பாத்திருக்கீங்களா? அதுல அவ்வளவு குப்பை இருக்கும். இவ்வளவு குப்பையும் வேகமா வெளியே தள்ளுறதுனாலதான் நியூட்டன் தாத்தாவோட 3rd லா படி எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரின்சிபலை வச்சுதான் ராக்கெட் இவ்வளவு ஃபாஸ்டாவும் கொஞ்ச நேரத்திலேயே நல்ல ஹைட்டையும் ரீச் பண்ணுது. ஏரோப்ளேனுக்கு இவ்வளவு ஃபாஸ்டாவும் இவ்வளவு ஹைட்டாவும் ரீச் பண்ணணும்னு அவசியமே இல்ல. நம்மளையும் நம்ம யூஸ் பண்ற குட்ஸையும் தான் கேரி பண்றதுக்கு ஏரோப்ளேன் இருக்கு. ஆனா ராக்கெட்டை நம்ம எர்த்துடைய கிராவிட்டியை தாண்டி போறதுக்கு தான் டிசைன் பண்ணிருக்காங்க. அதனாலதான் ராக்கெட் இவ்வளவு ஃபாஸ்டாவும் இவ்வளவு ஹைட்டையும் கொஞ்ச நேரத்திலே ரீச் பண்ணுது. சோ அவ்வளவுதான் மக்களே இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட ஃபேக்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க, அடுத்த வீடியோல கண்டிப்பா கவர் பண்றேன். இதே மாதிரி டெய்லியும் நிறைய ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க நம்மளுடைய ஃபேட்டி ஃபேக்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய மத்த வீடியோஸையும் செக் பண்ண மறந்துடாதீங்க.